நம்ம இப்போ இருக்கிறது சந்திரா ரெசிடென்சி. ஸோ மேக் மை ட்ரிப்பில் பார்த்துட்டு கூகுள் மேப்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ரூம் வந்து புக் பண்ணோம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு டென்டல் கிட்டு ப்ளஸ் வந்துட்டு ஒரே ஒரு ஷாம்பூ அண்ட் தென் ஒரே ஒரு ஷாப் இருக்குது. இதுவே ஜாஸ்தி தான். ஸோ மேக் மை ட்ரிப்பில் 3114 ரூபா இருந்துச்சு. நேரில் வந்து கேட்டப்போ வந்துட்டு 3300 அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 2500 கேட்டேன். அவர் வந்து 2800 ஓகே அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு 2800 நம்ம புக் பண்ணியாச்சு. ஸோ செக் அவுட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காலையில் 5 மணி அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு 2800 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஏசி, ஸோ ஃபேனும் இருக்குது நம்மளுக்கு. ப்ளஸ் இந்த பக்கம் வாட்ரோப்பு, தண்ணி பாட்டில் இருக்குது. என்ன சொல்கிறது, நல்லாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்துட்டு மோர் தென் எனஃப். ஸோ கார் பார்க்கிங் வந்து plenty ஆஃப் ஸ்பேசஸ் ஆர் தேர். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு திருப்பதி போயிட்டுருக்கோம். ஸோ திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி இங்கே சந்திரா ரெசிடென்சி தர்மபுரியில் தங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் அப்டேட்டு. வெளியில் ஒரு சின்ன சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் வந்துட்டு தாராளமாகவே இருக்குது. சந்திரா ரெஸ்டாரண்ட்டு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. கூகுள் மேப்லேயும் அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ ரிசப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க எல்லோரும். ஸோ சின்ன சின்ன நாய்ங்கெல்லாம் நிறையாவே இருக்குது. ஒரு 7-8 நாய் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ அது மட்டும் ஒரு பஞ்சாயத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். See you in next video. Bye people. Bye bye.